ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு கார்த்திக் டாக்ஸ். என்னோட சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம எல்லாருமே பெருமைப்படக்கூடிய ஒரு பெண்மணியை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். அவங்க பேர் தான் சுனிதா வில்லியம்ஸ். இவங்க வந்து செப்டம்பர் 1965 பிறந்திருக்காங்க. இவங்க ஒரு அமெரிக்கன் ஆஸ்ட்ரோனட். சுனிதா வில்லியம்ஸ் வந்து நாசா விண்வெளி வீராங்கனை மற்றும் அமெரிக்க கடற்படை அதிகாரியாகவும் பணிபுரிஞ்சிருக்காங்க. இவங்க 2 டைம்ஸ் வந்து விண்வெளிக்கு வந்து போயிட்டு வந்திருக்காங்க. 2006 to 7 வந்து 195 டேஸ் விண்வெளியில் இருந்துட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி 2012 ISS கமாண்டராக பணிபுரிஞ்சிருக்காங்க. முதல் இந்திய வம்சாவளி பெண் இவங்க தான் அந்த டைமில். அதே மாதிரி இப்போ 2024 போயிங் ஸ்டார்லைனர் மிஷினை 9 மாதங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக விண்வெளியில் இருந்துட்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலி அவங்க 9 மாதம் பிளான் பண்ணியே போகல. சுனிதா வில்லியம்ஸ் ஜூன் 5 கரெக்டாக என் பர்த்டே அன்னைக்கு தான் நாசா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தை சேர்ந்த டிராகன் விண்கலத்தில் வந்து சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு போனாங்க. அங்கே 8 நாட்கள் மட்டும் தங்கி பின்னர் பூமிக்கு திரும்புவதாக மட்டும்தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் விண்கலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அவர் 9 மாதங்கள் விண்வெளியில் தங்குற மாதிரி ஆகிப்போச்சு. எவ்வளோ கஷ்டம் இல்லை, 8 நாள்னு நினச்சிட்டு போயிட்டு 9 மாதம், அதுவும் வந்து ஃபுல் லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் ஆகிருக்கும். கரெக்டான சாப்பாடு, வாட்டர் எதுவுமே இருக்காது. சுனிதா வில்லியம்ஸோட மன தைரியத்தை தான் பாராட்டணும். எவ்வளோ ரிஸ்க்கான ஒரு இது. பட் ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து 9 மந்த்ஸ் வந்து கேரி பண்ணிவிட்டு அவங்க திருப்பி வந்து பூமிக்கு வந்திருக்காங்க. சுனிதா வில்லியம்ஸ் வந்து நிறைய சாதனை படைச்சிருக்காங்க. மொத்தமாக 322 நாட்கள் விண்வெளியில் இருந்த சாதனை, முதல் இந்திய வம்சாவளி பெண் விண்வெளி வீராங்கனை என்ற சாதனை, முதல் பெண் ISS கமாண்டர், போஸ்டன் மாரத்தான் ஓட்டத்தில் வந்து விண்வெளியில் இருந்தபடியே பங்கேற்ற முதல் நபர். இந்த மாதிரிலாம் நிறையா வந்து சாதனையை வந்து சுனிதா வில்லியம்ஸ் வந்து படைச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 9 மந்த்ஸுக்கு அப்புறம் இவங்க மார்ச் 19, 2025 தான் வந்து பூமிக்கு வந்திருக்காங்க காலையில் 3:30 மணிக்கு. ஆக்சுவலி இவங்களுக்கு வந்து இப்போ பூமிக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 45 டேஸ் எடுக்குமா அவங்களுடைய நார்மல் ரொட்டீன் லைஃபுக்கு வந்து திரும்புறதுக்கு. ஏன்னா மேலே வந்து அந்த கிராவிட்டி ஃபோர்ஸும் கீழே வந்து அதோட சேஞ்சஸும் இருக்கும்போது அவங்களுடைய லைஃப் ஸ்டைலே டோட்டலாகவே மேலே வேறையாக இருந்திருக்கும், கீழே வேறையாக இருந்திருக்கும். நம்மளுக்குலாம் ஒரு நாள் வந்து லைஃப் ஸ்டைல் மாறிச்சுனாலே என்னடா இது உடம்பு வலிக்குது அப்படிலாம் இருக்கும். 60 இயர்ஸ் ஓல்டு லேடி இவ்வளோ பெரிய சாதனையை வந்து படைச்சிருக்காங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? எல்லா பெண்மணிக்கு மட்டுமே இல்லை, எல்லாருக்குமே இவங்க வந்து ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குறாங்க. முயன்றால் முடியாதது எதுவுமே இல்லை அப்படின்றதுக்கு சுனிதா வில்லியம்ஸ் பிக்கஸ்ட் எக்ஸாம்பிள். அவங்களுடைய மன தைரியம் தான் அவங்களை வந்து 9 மந்த்ஸ் வந்து இருந்துட்டு வெற்றிகரமாக வந்து திரும்ப வச்சிருக்கு. ஸோ அவங்களுக்கு எல்லாமே நம்மளுடைய பாராட்டுகளை தெரிவிப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.